இன்னைக்கான மினி விலாகில் கோகோனட் ரைஸ் வித் எக் ஃப்ரை பண்ணிடலாமா? லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் இந்த ரெசிபி கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் திருப்பியும் செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. ஹார்ட்லி 5 to 10 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். நான் 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இல்லைனா நார்மல் ரைஸ் கூட 2 பட்டை 2 ஏலக்காய் ஒரு பிரியாணியில் சேர்த்து உதிரியாக வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. அரை முடி தேங்காவை இப்படி துருவி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாட்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இது கூட அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 முந்திரி சேர்த்து நல்லா செவக்கிற வரைக்கும் மொறுன்னு வறுத்துக்கோங்க. இப்போ பிச்சு வச்சிருக்க 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்க அரை மூடி தேங்காவை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வடிச்சு ஆற வச்சிருக்க ரைஸை சேர்த்து தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு அழகா பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா தேங்காய் பூ வாசத்தோட கமன்னு ஒரு சூப்பரான கோகோனட் ரைஸ் தயார். அந்த முந்திரி பருப்பு கடலைப்பருப்போட சேர்த்து சுட சாப்பிட சூப்பரா இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை, எக் ஃப்ரை, காலிஃப்ளவர் 65 இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு முட்டையை வேக போட்டு 2 கட் பண்ணி உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு இந்த காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீ இஸ் ரன்னிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.